மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தினால் என்ன தண்டனை? தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. விவிபேட் தொடர்பான வழக்கு தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த காலையிலிருந்து இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் நடைபெற்றது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக விளக்கம் அளித்திருக்கின்றார். அவரிடமும் பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் எழுப்பியது. குறிப்பாக நான் பார்த்தது போல அந்த சில நேரங்களில் சாதாரணமான விவரமறியாத மனிதர்களுக்கு வாக்குப்பதிவு எந்திரத்தில் வாக்குப்பதிவு நடைமுறை தெரியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் அதனை எப்படி கையாள்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியது. அதற்கு தேர்தல் ஆணையமானது வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்தும் வாக்குப்பதிவு நடைமுறை குறித்தும் பல்வேறு கட்டங்களாக வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு இயக்கங்கள் நடத்தப்படுவதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வாக்கு எண்ணிக்கை நாளில் வேட்பாளர்களுடைய முன்னிலையில் தான் அந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்படுகின்றது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஒன்றின் ஒன்றாக வெளியெடுக்கப்பட்டு அதன் பின் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரையில் ஒரு நபர் 2 வாக்களிக்க வாய்ப்பு இருக்கின்றதா என்று தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு தேர்தல் ஆணைய அதிகாரி அதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஒரு பதிலை கூறியிருக்கின்றார். ஒரு வாக்குச்சாவடியில் எத்தனை விவிபேட் எந்திரங்கள் இருக்கும்? ஒரு தொகுதிக்கு 5 விவிபேட் எந்திரங்கள் கணக்கிடப்படுகின்றன என்றால் கிட்டத்தட்ட 5000 வாக்குகள் சரிபார்க்கப்படுகின்றன. அதற்கு 1 மணி நேரம் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது ஏன் என்று நீதிபதிகள் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் விவிபேட் ஸ்லிப்புகளும் எப்போதாவது பொருந்தாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்றும் நீதிபதிகள் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதுபோன்ற பல்வேறு கேள்விகள் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் எழுப்பப்பட்டது. அதற்கெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து விளக்கமானது கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள், எந்த வேட்பாளருக்கு வாக்களித்தார்கள் என்பது தொடர்பான அந்த ஒரு ஸ்லிப் விவிபேட்டில் வரக்கூடிய அந்த ஸ்லிப்பை அவர்களிடம் கொடுக்க முடியுமா என்று நீதிமன்றம் கேட்டது. ஆனால் அதற்கு இந்திய தேர்தல் ஆணையமானது அவர் கொடுக்க இயலாது. ஏனென்றால் அவர் கொடுத்தால் பல்வேறு பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது முறைகேடாக தவறாக பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுபோன்ற சீட்டுகளை தவறாக பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற ஒரு சூழலில் தான் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் வழக்கறிஞர் தற்பொழுது வாதாடி கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் முறைகேடு செய்யப்பட்டால் அதற்கு யார் பொறுப்போ? இதுபோன்று இருந்தால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்குப்பதிவு பதிவான பின்பு அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளை அணுக முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் அதனை அணுக முடியுமா என்று ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் வாக்குகள் பதிவான பிறகும் கூட இதில் முறைகேடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அதுபோன்று செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்திருந்தால் அதுபோன்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை தண்டனை வழங்கப்பட முடியும்? இது மிகவும் ஒரு சீரியஸான விஷயம் என்று உச்சநீதிமன்றமானது தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வைக்கின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் முறைகேடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்று அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அது சட்ட விதிகளின்படி அதுபோன்று கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற சூழலில் தற்பொழுது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஆண்டன்.